ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய ஸ்னேக்கை கையில் ஹேண்டில் பண்ணது டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க. அந்த கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக தொட்டு விளையாண்டு போச்சு. இந்த அனிமல் அப்படியே ரப்பர் மாதிரி ஒரு உடம்புலாம் வலுவலுன்னு இருந்துச்சுங்க. கிட்ஸ்லாம் செம்ம என்ஜாய் பண்ணி விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம குட்டியாக உள்ள ஸ்னேக்கை ஹேண்டில் பண்ணோம். பாம்பு பார்க்கறதுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கிற மாதிரி தாங்க தெரியுது. பட் அதோட உடம்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குது. ஸ்னேக்கை கையில் ஹேண்டில் பண்ணது ஒரு புது வகையான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க. வகையான பாம்புகள் எவ்வளவு அழகா இருக்குது மட்டும் பாருங்க. கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க, இந்த பாம்பு சட்டையை உரிச்சு போட்டு வச்சிருக்குது. எப்படி நெளியுது எல்லாமே இந்த ரப்பர் பாம்புகள் மாதிரியே இருக்குது. கிளியோட வாழை பாத்தீங்களா எப்படி இருக்குதுன்னு? டிஃபரெண்டா இருக்குதுல. 300 வெள்ளி அந்த பல்லி. கிரீன் கலரா இருக்கா அக்வாரியம். இப்ப ப்ளூ கலரா மாறிச்சு பாருங்க. தொட்டுக்கலாம், ஆனா கைக்குதான் வராக. போட்டோக்கு போஸ் கொடுக்க மாட்டாங்க. கடிச்சுக்கிட்டு வந்துருச்சு. செம்ம கியூட்லாம். வாவ், முள்ளலியை தொட போகிறோம். எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய தவளை அப்படின்னு. பாக்குறதுக்கு செத்து போன மாதிரி இருக்குல்ல. பாக்குறதுக்கு பயங்கரமா இருந்தாலும் பாக்குறதுக்கு அழகாவும் இருக்குது. பக்கம் ஒண்ணு பாத்துக்கிட்டு இருக்கு, அந்த பக்கம் ஒண்ணு பாத்துக்கிட்டு இருக்கு. தெரியுதா? அப்படியே ஜுராசிக் பார்க்ல வர்ற அந்த டைனோசர் மாதிரியே இருக்குது பாக்குறதுக்கு. ஃபாட் பண்ணுச்சுன்னா ஸ்மெல் அதிகமா வரும். தெரியுது பாத்தீங்களா? இது ஃபுல்லா தான் இந்த ஃபுல் செக்ஷன்ல வச்சிருக்காங்க. இன்னும் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத எல்லா வகையான எக்ஸாட்டிக் பேர்ட்ஸையும் ஒரே வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எவ்வளோ அழகான வாட்டர் ஃபால் பாருங்க. அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஷோரூம் மாதிரி இருக்குது. இதோ இங்கே தான் அந்த பெட் லவ்வர்ஸ் கார்னிவல். பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு கையில விளாண்டுகிட்டு இருக்கிறாங்க பாருங்க. மலைப்பாம்ப ஒரு குட்டி புல்ல எவ்வளவு அழகா ஹேண்டில் பண்ணது பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது பொம்மை மாதிரி இருந்துச்சுங்க. எப்படி வச்சிருக்காங்க எனக்கு ஓப்பன்ல. எவ்வளவு பெரிய மலைப்பாம்பு பாருங்க, எவ்வளவு அழகா இருக்குது அப்படின்னு. பாக்குறதுக்கு செத்து போன மாதிரியே இருக்குல்ல. இப்பதான் கையில எடுத்து வச்சிருந்தாங்க. இத அசையாம இருக்கு பாரு, எப்படி அசையாம இருக்குதுன்னு. பட் பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. வாவ், இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே ஒன்லி. இதெல்லாம் நம்ம கையில ஹேண்டில் பண்ணக்கூடாது அப்படின்னா கொஞ்சம் டேஞ்சரான பள்ளிகள்னு நினைக்கிறேன். தூங்குறத பாருங்க. எப்படா தப்பிச்சு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நீ வெளியே விடுங்கடா அப்படின்னு உடைக்குது பாருங்க கண்ணாடிய. இதை பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ல அப்படியே சூப்பரா இருக்குது. ஒரு அழகான ஒரு தோற்றத்துல இருக்குது. பாக்குறதுக்கு பயங்கரமா இருந்தாலும் பாக்குறதுக்கு அழகாவும் இருக்குது. பாத்தீங்கன்னா அந்த ஒரு பவுல்ல அதுக்கான ஃபீட் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. கரப்பாம்பூச்சி மாதிரியே இருக்குது. இது என்ன ஜீவன்னே தெரியலங்க. அது ஒளிஞ்சிருக்கு உள்ள அந்த மர கட்டைக்குல. நண்டா இல்ல தேலா என்னன்னு தெரியல. ஆனா ஏதோ ஒரு விஷ ஜந்துன்னு மட்டும் தெரியுது. வெளியே வந்தா நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னன்னு, சரிங்களா? தண்ணி வச்சிருக்காங்க அதுக்கு. இது ஸ்கின் ரிமூவ் பண்ணுது. பல்லியா சுண்டா மாதிரி இருக்குது. தோல் எப்படி உரிக்குது பாருங்க. ஸ்கின் உறிஞ்சிக்கிட்டே வருது. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான ஃபீட்ஸ். விட்டி மாதிரி இருக்கு பாத்தீங்களா? அது அங்க ஒண்ணு தூங்குது, தெரியுதா? நம்ம வீட்டுல உள்ள அந்த பள்ளி மாதிரியே இருக்குது. எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க.
ஆனா அதோட காலை பாருங்களா எப்படி இருக்குதுன்னு. ரொம்ப பயங்கரமா இருக்குதுங்க. அந்த கால் விரல்களை பாத்தீங்களா? அவங்கள என்னடா ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நினைச்சேன். இங்க ஒண்ணு இருக்குது, இங்க ஒண்ணு, ரெண்டு இருக்குது பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. ரெண்டு ஜோடியா நிக்கிறாங்க அப்படியே அழகா. அதுக்கு இந்த இறை தாங்க இந்த போட்டு வச்சிருக்காங்க. இது ஃபுல்லா அதோட இறைகள். அந்த விட்டி மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் இறைகள். பட் இது அவ்வளவு சூப்பரா இருக்குல்ல கலரு. கிளீனா தெரியுதா? அவ்வளவு சூப்பரா இருக்குதுல, கிளியரா தெரியுதுல. நான் கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆகுது. காதை பாத்தீங்களா, காது ஓட்டையா. இத பாரு, இந்த பள்ளியோட கண்ணுல பாரு அந்த பூச்சி விளையாண்டுகிட்டு இருக்குது. அநேகமா அதுக்கு பசிக்கலைன்னு நினைக்கிறேன். பசி வரும்போது தெரியும் அது எப்படி வேட்டையாடும் அப்படின்னு. அது தூங்கிக்கிட்டு இருக்குது. இது அழகா இருக்கு இந்த பள்ளி. பாரு பாத்தீங்களா? மூப்பு வாய் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்களா. இது இந்த நம்ம ஊர்ல உள்ள பாம்புராணி. எத்தனை நிக்குது? ஒரு 1 2 3 4 பாம்புராணி கிட்ட நிக்குது. இந்த பள்ளியும் அழகா இருக்குது பாக்குறதுக்கு. கிரீன் கலரா சூப்பரா இருக்கு. முதல்ல மாதிரி இருக்குல்ல, டைனோசர் மாதிரி இருக்குப்பா. பிரெடேட்டர் மாதிரி இருக்கு. பயங்கரமா இருக்குது. அதோட அந்த ஸ்கின்ன பாருங்களேன், அப்படியே அந்த முதல்ல மாதிரி இருக்கு. வீடியோல தெரியுதா? அது தெரியுது பாருங்க. டிராகன். இது டிராகன் அந்த முதல்ல அந்த மாதிரியே இருக்கு பாருங்களா. இது கூட்டமா இருக்கிறாங்க. ஸ்பைடர். இங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்பைடரோட ஒரு பாக்ஸ் எப்படி என்ன நிலைமையில இருக்கு பாருங்க. அதோட கக்கா எல்லாமே சேர்ந்து. நான் அந்த பக்கம் காட்டுறேன். இது அந்த பாம்புராணி இருக்குல்ல, அதே பாம்புராணிலேயே கொஞ்சம் பெரிய வகை நடந்து வருது பாருங்க. இப்ப நம்ம பாக்குறதெல்லாம் இந்த பள்ளி வகைகள். இதுல அநேகமா இந்த தண்ணியில நீந்தும் நினைக்கிறேன் இந்த பள்ளி. அதோட காலை பாருங்களேன், அந்த கால்ல வாத்துக்கெல்லாம் ஜவ்வு இருக்கும்ல, அதே மாதிரி இருக்கு. இதெல்லாம் தண்ணியில கூட கொஞ்சம் நீந்துறது மாதிரி அமைப்புகள் இருக்கு பாத்தீங்களா. அந்த காலை பாத்தீங்களா, தெரியுது நல்லா கிளியரா இருக்கு பாருங்க. தேல், கருந்தேல், நட்வாக்காலியா, ஸ்கார்பியன், எத்தனை தேல் இருக்குதாருங்க. இது ஒரு வகையான பள்ளிதான், பாம்புராணி. இங்க இருக்கு பாத்தீங்களா, இது ஒரு தேளு. அது மண்ணுக்கு உள்ள விழுந்துட்டு கிடக்கு. அதாவது பாலைவனத்துல அந்த மண்ணுக்குள்ள உள்ள விழுந்துட்டு இருக்குங்களா, அதே மாதிரியான தேள்கள். இது ஒரு வகையான தேள். எவ்வளவு குட்டியா இருக்குது. வெரி ஸ்மால் ஸ்கார்பியன். இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. இதெல்லாம் பாலைவனத்துல வாழ்ற தேள்கள். அந்த டயர் மாதிரி வச்சிருக்காங்கல்ல, டயர் மாதிரி. அதுக்கு பேக் சைட்ல இருக்கு பாருங்க ஸ்கார்பியன். இங்க ஒண்ணு இருக்கு. கரப்பாம்பூச்சியில இது ஒரு வகையான மடகாஸ்கர் கிஸ்ஸிங் ரோச். மாதிரியா இருக்குதுங்க. அப்படியே இங்க நிக்கிறதுக்கு பயமா இருக்குது. நம்ம உடம்புல ஏதோ ஊறுற மாதிரி ஃபீல் ஆகுது. எப்படி ஏறுது பாருங்க. இப்ப நீங்க பாக்குறது ஸ்பைடர். இங்க பாருங்க, வலை பின்னி வச்சிருக்குது. எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லாம கிடக்குது. இங்கேயும் ஸ்பைடர் இருக்குது, பட் ஸ்பைடர் தெரியல. அந்த வலைக்குள்ள உள்ள மறைஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்ப நம்ம பார்த்தது ஃபுல்லா இந்த செக்ஷன் மட்டும்தான், வெறும் இந்த பள்ளி தேளு. நம்ம இது ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். வகை வகையா வச்சிருக்காங்க பெட்ஸ், எக்ஸாட்டிக் பெட்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க.
இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஃபுல்லா பாத்தீங்கன்னா அது பள்ளிகள். இப்ப நம்ம பாக்குறது ஃபுல்லா ஃபுல்லா பாத்தீங்கன்னா தவளைகள். என்னென்ன தவளைகள் என்னென்ன தேரைகள் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பொம்மை மாதிரியே இருக்குல்ல, ரப்பர் பொம்மை மாதிரியே இருக்குது. ஆமா. ஆனா இதெல்லாம் லைவ். அது பாருங்க அவ்வளவு ஏதோ கவலையில படுத்து தூங்குற மாதிரி தூங்கி இருக்கிறாங்க ரிலாக்ஸா. ரப்பர் பொம்மை மாதிரி இருக்குதுங்க. பாருங்க எப்படி இருக்குதுன்னு, ரப்பர் மாதிரியே தானே இருக்குது. கிட்ஸ் வச்சுக்கிற டாய் மாதிரி தான் இருக்குது. பெருசு. ஆண் பெண் நினைக்கிறேன், பெருசா உள்ளது ஆண், குட்டியா உள்ளது பெண். இது ஒரு வகையான ஒரு தவளை வகை. இத பாருங்க மக்களே எப்படி இருக்குது அப்படின்னு. தவளை இருக்கிற மாதிரியே தெரியல, ஏதோ பாடுற மாதிரி இருக்குது, பாறாங்கல் மாதிரி இருக்குது. ஆனா இங்க ஒரு தவளை அங்க ஒரு தவளை, இந்த பக்கம் ஒண்ணு பாத்துக்கிட்டு இருக்கு அந்த பக்கம் ஒண்ணு பாத்துக்கிட்டு இருக்கு, தெரியுதா? மலேசியா ஜெயண்ட் ரிவன் டோட் அதோட பேர். இது அந்த மானிட்டர் பள்ளிகள்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியே ஜுராசிக் பார்க்ல வர்ற அந்த டைனோசர் மாதிரியே இருக்குது பாக்குறதுக்கு. இது அதுலயே கொஞ்சம் பெரிய வகை. இத பாருங்களேன், அந்த பறக்கிற பள்ளி மாதிரி இருக்குல்ல, அது காதை பாருங்க, மண்டைய பாருங்களேன், ஒரு மாதிரியா டிராகன் மாதிரி இருக்குது பாக்குறதுக்கு. இது ஆண், இவங்க பெண். பெண்ணுக்கு அந்த டிராகன் மாதிரி உள்ளது கிடையாது, பட் ஆணுக்கு இருக்குது. இது ஒரு வகையான பள்ளி. இது என்ன தெரியுது, அந்த மர வட்டைன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த ரயில் பூச்சி மாதிரியே அதுலயே கொஞ்சம் பெரிய வகையான ஒரு ரயில் பூச்சி. எவ்வளவு பெருசா இருக்குதுன்னு பாருங்க, எப்படி ஊறுது பாருங்க. பிளாக் கலரா, அதுவும் அந்த மண்ணும் பிளாக் கலரா இருக்கு, அதுவும் பிளாக் கலரா இருக்குது. எப்படி இருக்குது அந்த கண்ணாடில எப்படி ஏறுது பாருங்க. கொஞ்சம் 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 பாம்பு செத்த மாதிரி படுத்து கிடக்குதுங்க. இது ஃபுல்லா இங்க ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா அந்த பள்ளிகள்லயே பெரிய பள்ளிகள் உடும்பு மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியல. எவ்வளவு பெருசா இருக்குது பாருங்க, எல்லாம் அப்படியே தூங்குது பாத்தீங்களா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஹாலிவுட் படத்துல காட்டுவாங்கல்ல அந்த மாதிரி ஸ்பைடர், ரொம்ப மோசமான ஸ்பைடர். இத பாத்தீங்களா, உள்ள ஒரு எலும்பு கூட வச்சிருக்கிறாங்க, தெரியுதா ஸ்பைடர் தெரியுதா? அதோட உடம்பு பாருங்க எப்படி முடி முடியா இருக்குது அப்படின்னு. இந்த ஸ்பைடரை பாருங்க, எலும்பு கூடோட எலும்பு கூட இருக்குது. பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா வந்து உடம்புலாம் ஊடுற மாதிரி ஃபீல் ஆகுது. நம்ம ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த பள்ளிகள், அப்புறம் தவளை, தேல், சிலந்தி இது எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது பாம்பு செக்ஷன். அதுக்கு முன்னாடி நான் இன்னும் ஒண்ணு இங்க இருக்குது, அதை காமிச்சுக்கிறேன். எவ்வளவு பெருசா இருக்குது பாருங்க, பெருச்சாலி மாதிரியே இருக்குது. அவளுக்கு சாப்பாடு உள்ள சோள கதிரு. இங்க புழு, அது புழுவான்னு எனக்கு தெரியல, ஆனா எவ்வளவு பெருசா இருக்குது பாருங்க. இதுதான் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கன். இதுதான் ஃபாட் பண்ணுச்சுன்னா செம்மையா நாரும், ஸ்மெல் அதிகமா வரும். அதான் அவங்க நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. இத பாத்தீங்க அப்படின்னா மீர்கட், அவளுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு எவ்வளவு அழகா செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. போட்டு அப்படியே வக்கியால ஃபுல்லா நோண்டிக்கிட்டு இருக்குது மண்ணு நினைச்சு. கியூட்டா இருக்குது. இதெல்லாம் தொடலாம்னு நினைக்கிறேன். கிட்ஸ் தாங்க, நல்லா செம்மையா என்ஜாய் பண்றாங்க. சண்டே வேறையா, ஸ்கூல்ஸ் எல்லாம் லீவு, எல்லாம் கிட்ஸ் தான். இது ஏதோ ஒரு டாக் மாதிரி இருக்கு, முயல் மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, இது முயல் மாதிரி இருக்குல்ல, பட் ஏதோ டாக்னு சொல்றாங்க. இதை பாருங்க எப்படி தூங்குது அப்படின்னு, டிஸ்டர்ப் பண்ணும்.
செஞ்சிருக்காங்க. தூங்குறாங்க தூங்குறாங்க. இது ஃபுல்லா பாத்துக்கிறீங்க, பாம்புகள் தான். ஒவ்வொரு பாம்பும் ஒவ்வொரு வகையான பாம்புகள். எவ்வளவு அழகா இருக்குது மட்டும் பாருங்க. கலர்ஃபுல்லா இருக்கு. கலர்ஃபுல்லா இருக்கு. எல்லாமே லைவ் ஸ்னேக்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ. பட் அழகா இருக்குது, பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஒவ்வொரு பாம்புமே பாருங்க, எல்லாமே ஒவ்வொரு கலர், ஒவ்வொரு டிசைன். இந்த பாருங்க, இந்த பாம்பு சட்டையை உரிச்சு போட்டு வச்சிருக்குது. இந்த உரிச்ச சட்டை ஒரு எப்படி நெளியுது. இவ்வளவு பக்கத்துல இவ்வளவு பாம்புகளை இன்னைக்கு தாங்க நான் பாக்குறேன். ஆனா எல்லாமே அவ்வளவு அழகா இருக்குதுங்க. என்னதான் பாம்பு விஷம்னு சொன்னாலும் இங்க உள்ள இந்த பாம்புகளை பாக்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குன்னே சொல்லலாம். இவ பாம்பை காணோம், எஸ்கேப் ஆயிருச்சா இல்ல என்னன்னு தெரியல. ஏதோ உடம்புலாம் ஒரு மாதிரி ஊறுற மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த பாருங்க, எல்லாமே இந்த ரப்பர் பாம்புகள் மாதிரியே இருக்குது. இது அனகோண்டா பாம்பு மாதிரியே இருக்குல்ல. இந்த பாம்பு பாருங்க, ஒயிட் கலரா இருக்குது, கியூட்டா இருக்கு. பாத்தீங்களா, கண்ணை பாருங்க, அது மண்டையை பாருங்க. கையில தொடணும் போல இருக்கு எனக்கு இதை பாக்குறதுக்கு. விஷம் மட்டும் இல்லைன்னா கையில தொட்டுருவேன். ஐயோ அழகா இருக்குது பாருங்க. ஐயோ, இன்னைக்கு தாங்க இவ்வளவு அழகான பாம்பு என் வாழ்க்கையிலேயே ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். இதெல்லாம் சேல்ஸ் பண்றதுக்காக வச்சிருக்காங்க பாத்துக்கிறீங்களா. 1580 வெள்ளி வளர்ப்பாங்க. இதெல்லாம் 999 வெள்ளி, 1780 வெள்ளி. பட் இதோட பிரைஸ் பாருங்கன்னா 2880 வெள்ளி. எல்லாமே பாருங்க. இது ஃபுல்லா நம்ம பார்த்தாச்சு, ஸ்னேக் தான். இதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் கண்ணுக்கு தெரியல. ஒரு சில இன்செக்ட்ஸ், இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா இத இருக்கு பாருங்களா, இன்செக்ட்ஸ் தெரியுதா? இந்த இன்செக்ட்ஸ்லாம் தெரியுதா உங்களுக்கு? இந்த பூச்சிகள் குட்டி குட்டியா இருக்கு. ஆனா வெளியே வர முடியாதுன்னு நினைக்கிறேன், அதனால கிளாஸ்ல ஏற முடியாதுன்னு நினைக்கிறேன், அதனால ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. பட் இங்க பாருங்க, இதெல்லாம் கரையான்கள். அப்படி ஓப்பன்ல வச்சிருக்காங்க, கீழே விழுந்துச்சுன்னா சோழி முடிஞ்சுன்னு அர்த்தம். இதுல எல்லாம் எல்லாமே மறைஞ்ச மாதிரி இருக்குதா, என்ன தெரியுதா? இல்ல அந்த கரையான், சின்ன சின்ன அந்த பூச்சிகள்லாம் உள்ள ஒளிஞ்சிருக்கு. பாத்தீங்களா, ஒயிட் கலரா. இது தெரியுது பாத்தீங்கன்னா, இந்த குட்டி குட்டியா பூச்சி இது தெரியுது பாத்தீங்களா, பூச்சி. இது ஃபுல்லா தான் இந்த ஃபுல் செக்ஷன்ல வச்சிருக்காங்க. இப்போ இந்த மீன் தொட்டி, அக்வாரியம்ல எப்படி செட்டப் பண்றது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மீன் தொட்டிக்கு நம்ம உள்ள வைக்கிற அந்த பாசிகள் அதெல்லாம் வச்சிருக்காங்க. 18 வெள்ளி. இதுதான் இந்த ஃப்ரெஷ் வாட்டர் நேமோ. இந்த கார்ட்டூன்ல எல்லாம் வரும் பாத்தீங்களா, அதுதான் அந்த ஃபிஷ். எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க. வாவ், என்ன எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க.
இத பாருங்க இங்க அப்படியே பொம்மை குட்டி மாதிரி இருக்குல்ல. இவ்வளவு சூப்பரா இருக்குங்க, கண்ணை பிளிங்க் பண்ணவே முடியல. வாவ். அது அந்த லைட்டிங்ஸ், வாட்டர் அவ்வளவு கிளியரா இருக்குதா, அவ்வளவு சூப்பரா இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பீட்டா ஃபிஷஸ் வச்சிருக்காங்க. ஒயிட் கலரா இருக்குங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா. அப்புறம் இது பாத்தீங்கன்னா அந்த நண்டு. சூப்பரா இருக்குல்ல ஒயிட் கலர் பீட்டா ஃபிஷ். கைக்கு வராங்க, போட்டோக்கு போஸ் கொடுக்க மாட்டாங்க. ஹாம்ஸ்டரோட பிரைஸ் பாத்துக்கணுங்க. நார்மல்ல இருந்து நார்மல், லாங் ஹேர், சாட்டின், கர்லி ஹேர், அதோட பிரைஸ் எல்லாம் கியூட்டா இருக்கு பாருங்க, அது விளையாடுது. ஏறு. வாயில வாயில கடிச்சுக்கிட்டு வந்துருச்சு. செம்ம கியூட்லாம். வாவ். அவளுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற, சாப்பிட விடுங்கடா அப்படின்னு சொல்லுது நிம்மதியா. என்ன இது ரவுண்ட் அடிக்குது. இருங்க சாப்பிடாரு பாரு. கரெக்டா ஒரு இடத்துல செட்டில் ஆயாச்சு. எல்லாம் திண்ணி மாடுகளா இருக்குது. உழுக பாக்குது. விழுந்துடாதே, கைக்கு வா. அது அவங்களோட ஃபுட். முள்ளெலி. நல்லா தூங்குறாங்க எல்லாரும், சாப்பிட்டு வலுவா சாப்பிட்டு வலுவா தூங்குறாங்க. முள்ளெலியை தொட போகிறோம். முள்ளு முள்ளெல்லாம் இருக்குது அப்படியே. அது பேரு முள்ளெலி. கொஞ்சம் டேஞ்சரான அனிமேல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸஸ்ல க்ளோஸ் பண்ணிடுறாங்க. லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவ்வளவு பெட்ஸ் நான் பாக்குறேன். அதுவும் நம்ம கையால ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தவளை. இது வந்து எக்கச்சக்கமான தவளைகள் வச்சிருக்கிறாங்க. இப்ப நம்ம அதைத்தான் பார்க்க போறோம், வாங்க. பாருங்க எவ்வளவு அழகான தவளைன்னு, எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய தவளை அப்படின்னு. இதெல்லாம் இந்த ஃப்ராக்குகளோட பிரைசஸ். அந்த குட்டி குட்டி தவளை எல்லாம் வச்சிருக்கிறாங்க. இப்ப நம்ம பள்ளிய கையில தூக்க வரோம். ஓ, பள்ளியோட வாழை பாத்தீங்களா எப்படி இருக்குதுன்னு, டிஃபரெண்டா இருக்குதுல. வாவ். ஓகே, தேங்க்யூ. ப்ராப்பா இன்னொரு வெள்ளி அந்த பள்ளி. இது பாருங்க, ஃபுல்லா அந்த பள்ளி வகைகள்லாம் எல்லாமே அழகா இருக்குதுல்ல. எல்லாம் பாருங்களேன் எவ்வளவு அழகா, கலர் கலரா கியூட்டா.
நீங்க ஃபீட் பண்றாங்க பள்ளிகளுக்கு. Wow. இந்த புனியோட பிரைஸ் 2000 வெள்ளி, 2500 வெள்ளி. எவ்வளவு பெருசா இருக்குதுன்னு, நல்லா திண்டு திண்டு தூங்குது. அப்புறம் இங்க ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா பெட்ஸுக்கான கூண்டு, அப்புறம் இந்த இறைகள், இந்த மாதிரியான பொருட்கள்லாம் இங்க இருக்குது. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த அக்வாரியம் செட்டப், வீட்டுல இந்த அக்வாரியம் செட்டப் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு இதெல்லாம் வாங்கிக்கலாம். அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அவ்வளவு சூப்பரா இருக்குதுங்க. இதெல்லாம் வச்சோம் அப்படின்னா அப்படியே ஒரு நல்ல ஒரு லுக்கு கிடைக்கும் வீட்டுக்கு. அவ்வளவு சூப்பரா இருக்கு ஜெல்லி ஃபிஷ். அந்த கலருக்கு தோதா அதோட கலர் ரிஃப்ளெக்ஷன் பண்ணுது அதோட பாடி. இப்ப கிரீன் கலரா இருக்கா அக்வாரியம், இப்ப ப்ளூ கலரா மாறிச்சு பாருங்க. அது தோதா அதோட கலரும் சேஞ்ச் ஆகுது. இப்போ ரெட் கலரா மாறும்போது இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கும். இதுக்கு தோதா அதோட கலர் மாறு. இது போட்டோ எடுக்கிறதுக்கு 5 வெள்ளி. 5 வெள்ளி கொடுத்தா அவங்க போட்டோ எடுத்து கொடுப்பாங்க. சூப்பரா இருக்குல்ல. ஏன் டச் தொட்டுக்கலாம், ஆனா இங்க பாருங்க கிட்ஸ் என்ன பண்ணுதுன்னு விளையாடுது பாம்போட. சரி எவ்வளவு பெரிய பாம்பு அப்படின்னு. வா 5 வெள்ளி இங்க பாரு, அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாம்பு வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஸ்னேக்ஸ் அண்ட் அனிமல்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 5 வெள்ளி தாங்க. நம்ம 5 வெள்ளியை கொடுத்துட்டு உள்ள என்ட்ரி ஆகிட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு அந்த சின்ன குட்டி பாம்பை தான் கையில் ஹேண்டில் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட் டைம் ஸ்னேக்கை கையில் ஹேண்டில் பண்ணுறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க. நம்ம ஸ்னேக் பார்க்குறதுக்கு சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, பட் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு போனை நம்ம கையில் வச்சுருந்தா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமோ அந்தளவு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அப்படியே ரப்பர் மாதிரி இருந்துச்சு. இது வரைக்கும் நீங்கள் ஸ்னேக்கை கையில் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. எப்படி நெளியுது பாரா, பயமாக இருக்குது. அக்கா விளையாடுறா என்ன பாம்பு வச்சு. இவ்வளோ பெரிய மலைப்பாம்பை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ரப்பர் பாம்பு மாதிரி இருக்கும், வெயிட்டு நெளியுது. ஃபஸ்ட் நான் எவ்வளோ பெரிய மலைப்பாம்பை ஹேண்டில் பண்ணுறேன். இந்த மாதிரி மலைப்பாம்பை நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அங்கே உள்ள கிட்ஸ் எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த ஸ்னேக்ஸ் எல்லாத்தையும் கையில் ஹேண்டில் பண்ணிக்கிருந்தாங்க. தேங்க்யூ. நெயில் பயங்கரமான ஷார்ப்பா இருக்குது, அப்படியே ரப்பர் மாதிரியே இருக்குது உடம்பு. ஓ அப்படியே நல்லா டைட்டா பிடிக்குது. ஓகே டேக் ஓகே, தேங்க்யூ ஸோ மச். எவ்வளவு அழகான பூனைக்குட்டி பாருங்க. வாவ், செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. நரி மாதிரி இருக்குதுப்பா, பூனை மாதிரி இருக்குது. இது வந்து 5800 வெள்ளி. கீழே ஒரு பூனைக்குட்டி இருக்காங்க. இது 6800 வெள்ளி. என்ன ரேட்டுங்க போட்டு வச்சிருக்காங்க, ஆனா அழகா இருக்குது. குட்டைக்காலு உள்ளவாரு. இது பொம்மை மாதிரியே இருக்கு பாத்தீங்களா. உள்ள போறதுக்கு 10 வெள்ளி. அவங்க அந்த ஃபீட்லாம் வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா, இந்த கேரட், இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் நம்ம கொடுப்பாங்க, நம்ம ஃபீட் பண்ணலாம். பாத்தீங்க அப்படின்னா ரேபிட் ஃபீடிங் RM1 ஒன்லி. இந்த முயல்களுக்கெல்லாம் நம்ம 1 வெள்ளி கொடுத்துட்டு ஃபீட் பண்ணிக்கலாம். கியூட்டா இருக்குல்ல.
ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுஹைமி. மலேசியாவிலிருந்து பல வீடியோக்கள் பார்க்கணும், பல விதமான இடங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.